அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வல்கனைசேஷன் ஆஃப் ரப்பரை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது நேரடியாக பார்க்க போகிறோம். நேரடியாக இந்த வல்கனைசேஷன் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இது என்னுடைய டூ வீலரினுடைய இந்த டயர் தான். இது அதில் வந்துட்டு 2 பஞ்சர் இருந்தது. அப்போ அந்த அண்ணன் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு ஊசி மாதிரி இருக்கும், அதை வச்சு குத்தி அந்த பஞ்சரை அடைப்பாங்க. ஆனால் அந்த ஊசி வச்சு குத்த வேண்டாம், டயர் வந்துட்டு வீணாக போயிடும், அதனால் வல்கனைசேஷன் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாப்புல. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பங்க்சர் இருக்கிற இடத்த ஒரு மார்க் பண்ணிக்கிடுறாங்க. மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த டயரை வந்து கலத்துறாங்க. கலத்துட்டு அந்த வல்கனைசேஷன் என்ன உண்டோ அது எல்லாம் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு அந்த மார்க்கிங் வந்து கரெக்டாக பண்ணுறாங்க. பண்ணதுக்கப்புறமா அந்த டயரை கலத்தி பார்த்தாச்சுன்னா உள்ளுக்குள்ளே ஒரு பெரிய ஆணி இருக்குது. இதில் நீங்கள் பார்க்கலாம், ஒரு ஆணி வந்து அதில் குத்தி அதில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கப்புறமா அந்த ஆணியை வெளியே எடுத்தாங்க. வெளியே எடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த சர்ஃபேஸை க்ளீன் பண்ணாங்க. இதுதான் அந்த டயரில் குத்தி இருந்த அந்த ஆணி. அப்போ அந்த டயரை வந்துட்டு க்ளீன் பண்ணிட்டாங்க, சர்ஃபேஸ் கிளீனிங். அப்போ தான் அந்த வல்கனைசேஷன் நல்லா நடக்கும் அப்படிங்கிறதுக்காக அதை க்ளீன் பண்ணுறாங்க. இப்போ இதில் ஒரு சால்வெண்ட் மாதிரி போடுறாங்க இல்லையா, இதுதான் இந்த பிளாக் வல்கனைசிங் சிமெண்ட். இதை பார்த்தீங்கன்னா தெரியும், பிளாக் வல்கனைசிங் சிமெண்ட். இவங்க வந்துட்டு ஒரு பேரலாக வந்துட்டு வாங்குறாங்க. ஸோ அதில் வந்து இதில் எடுத்து யூஸ் பண்ணுறாங்க. இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரப்பர், நேச்சுரல் ரப்பர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இதுதான். அப்போ அதில் வந்துட்டு அந்த சிமெண்ட்டை ராயிட்டாங்க. அப்போ அந்த சிமெண்ட்டுக்கு மேலே இந்த ரப்பரை வைக்கிறாங்க. இனி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேலே எந்த ஹீட் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. இதை நல்லா வந்துட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறமா அதுக்கு மேலே என்ன பண்ணுறாங்க, ஹீட் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. அப்போ அது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வல்கனைசேஷன் நடக்கும். அப்போ இந்த வல்கனைசேஷனுக்கு முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன, சல்ஃபர். அப்போ இந்த பிளாக் வல்கனைசிங் சிமெண்ட்டில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேச்சுரல் ரப்பர் இருக்குது, சல்ஃபர் இருக்குது, சால்வெண்ட் இருக்குது, டொலுவின் ஆட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா ரிமைனிங் இந்த கார்பன் பிளாக், ஸ்டேரிக் ஆசிட், சிங்க் ஆக்சைடு, ஃபில்லர் இருக்குது, ஆக்சலரேட்டர் இருக்குது. அப்போ இது எல்லாம் சேர்ந்தது தான் இந்த பிளாக் வல்கனைசிங் சிமெண்ட். அப்போ இவங்க வந்துட்டு ஒரு பேரலாக வாங்கிக்கிட்டுறாங்க. ஸோ அதில் இருந்துட்டு கொஞ்சமாக 1 லிட்டர் 2 லிட்டர் இவங்களுக்கு தேவைக்கு ஏற்ப கடைகளில் வாங்கி வச்சு அதை இந்த வல்கனைசேஷனுக்கு அதை யூஸ் பண்ணுறாங்க. அப்போ இந்த வல்கனைசேஷனுங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு புது டயர் இருக்குது. புது டயரை வந்துட்டு அதிக நாள் எப்படி அதை யூஸ் பண்ணுறது, சரிங்களா? இல்லைன்னா அதை வந்து தூர போட வேண்டிய சூழ்நிலை வந்துடும். சப்போஸ் சின்ன ஒரு ஹோல் விழுந்துட்டுனா நம்மளால் அதை வந்துட்டு யூஸ் பண்ண முடியாது. இப்போ இந்த வல்கனைசேஷன் மூலமாக ஈஸியாக நிறையா டைம் ஹோல் விழுந்தாலும் யூஸ் பண்ணிக்கிடலாம். இப்போ இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிமெண்ட்டை வந்து ஃபஸ்ட்டு அதில் பேஸ்ட் பண்ணியாச்சு. அதுக்கு மேலே என்ன பண்ணாங்க, அந்த நேச்சுரல் ரப்பரை வச்சாங்க. இப்போ அதில் ஹீட் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. நல்லா கம்ப்ரஸ் பண்ணி ஹீட் ட்ரீட்மெண்ட். இப்போ இதில் வந்து ரவுண்டாக இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து ஹீட்டிங் எலிமெண்ட். அப்போ அதில் வந்து ஒரு ஒயர் அதில் போது பாருங்கள், ஒயர் போதுன்னா அந்த ஒயர் வழியாக நமக்கு கரண்டில் அதை வந்து போட்டு ஹீட் பண்ணுறாங்க. அப்போ அங்கே அந்த ஹீட்டிங் எலிமெண்ட் வந்துட்டு ஹீட் ஆகிட்டே இருக்குது, சரிங்களா? அப்போ இது ஒரு அந்த கரண்ட்டில் ஒரு 3 to 5 minutes வந்துட்டு ஆன் பண்ணி வைக்கிறாங்க. அப்போ இங்கே வந்துட்டு ஹீட்டிங் ஆகுது, நல்லா பயங்கரமாக சூடாகுது, சரிங்களா? அதுக்கப்புறம் அதை ஆஃப் பண்ணிடுறாங்க. ஸோ ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 20 to 25 minutes அப்படியே அதை அந்த ப்ரெஸ்ஸிங் கண்டிஷனில் வைக்கிறாங்க. இதை பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ரப்பர், அந்த நேச்சுரல் ரப்பர் வந்துட்டு அப்படியே அந்த இலகி வெளியே வந்துருச்சு. அப்போ இதுதான் அந்த நேச்சுரல் ரப்பர். இதுதான் என்ன பண்ணணும், அதை கட் பண்ணி அந்த சிமெண்ட்டுக்கு மேலே வச்சுருந்தாங்க. இதுதான் என்ன ஆகும், அது நல்லா உருகி டயரோடு டயராக ஒன்று சேரும், ஹீட்டிங் பண்ணும்போது ஒன்று சேரும். இப்போ அதில் அந்த 2 ஹோல் இருந்ததுனால கொஞ்சம் தள்ளி வைக்கிறாங்க. அந்த ஹீட்டிங் எலிமெண்ட்டை கொஞ்சம் தள்ளி அதில் வச்சு பழையபடியும் அதில் கம்ப்ரஸ் பண்ணுறாங்க. அப்போ அது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ஹோல் இல்லாமல் நல்லா அது பேஸ்ட்டாக அந்த ஹோல் வந்துட்டு அடப்பட்டுரும், சரிங்களா? இப்போ வந்து ரெண்டையும் வெளியே எடுத்தாச்சு. இப்போ அதில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மட்டும் பாருங்களேன். அதாவது ஹீட் ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா, அதாவது வல்கனைசேஷன் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ரப்பர் வந்துட்டு அந்த டயரோட நல்லா என்ன ஆச்சு, பேஸ்ட் ஆகிட்டு ரெண்டும் ஒன்று சேர்ந்துட்டு, சரிங்களா? அப்போ இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வல்கனைசேஷன்.
இப்போ வல்கனைசேஷன் மூலமாக நம்மளுடைய டயர் ஹோலை அடைச்சாச்சு. இப்போ அந்த ரிம்மில் டயரை மாட்டுறாங்க. மாட்டிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழையபடி அந்த ஹோலில் இந்த ஏர் எதுவும் லீக் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்ப்பாங்க. இப்போ இந்த டயரில் ஏர் பிடிச்சாச்சு. இது ஒரு டியூப்லெஸ் டயர் தான். அதில் ஏர் பிடிக்கிறாங்க. ஏர் பிடிச்சிட்டு அந்த வல்கனைசேஷன் பண்ணதுக்கப்புறமா ஏதாவது ஏர் லீக்கேஜ் இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணுறாங்க. இப்போ அதில் ஒரு லீக்கேஜ் எதுவுமே இல்லை. வண்டியில் மாட்டியாச்சு. அடுத்தபடியாக இந்த வல்கனைசேஷன் ஆஃப் ரப்பர்னுடைய மெக்கானிசத்தை பார்க்க போகிறோம். இப்போ அந்த பிளாக் வல்கனைசிங் சிமெண்ட்னு சொல்லி பார்த்தோம். அப்போ அந்த பிளாக் வல்கனைசிங் சிமெண்ட்டில் என்னெல்லாம் இருக்குது? நேச்சுரல் ரப்பர் ஒரு 6.6%, அடுத்தது சல்ஃபர் ஒரு 0.25%, சால்வெண்ட் பார்த்திங்கன்னா அதான் நிறையா இருக்குது, 88% இருக்குது. அடுத்தபடியாக ரிமைனிங் உள்ளது என்னெல்லாம் பாருங்கள். இந்த கார்பன் பிளாக்கு, ஸ்டேரிக் ஆசிட், சிங்க் ஆக்சைடு, ஃபில்லர்ஸ், ஆக்சிலரேட்டர்ஸ், இது எல்லாம் இந்த பிளாக் வல்கனைசிங் சிமெண்ட்டில் இருக்குது. சரிங்களா? அப்போ அந்த பிளாக் வல்கனைசிங் சிமெண்ட்டை ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்க, டயரில் அந்த பேஸ்ட் பண்ணியிருந்தாங்க இல்லையா. அதுக்கப்புறமா மேலே என்ன வச்சாங்க, அந்த ரப்பர், நேச்சுரல் ரப்பர் ஒன்று கருப்பு கலரில் இருந்துச்சு இல்லையா, அதை அந்த பேஸ்ட் மாதிரி தான் இருக்குது, அதில் வச்சு அப்படியே ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கு மேலே தான் என்ன பண்ணுறாங்க, அதுக்கு மேலே தான் அந்த ஹீட்டிங் மேண்டில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணுறாங்க, ஹீட் பண்ணுறாங்க, ஹீட் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. கொஞ்சம் டைம் எடுக்குது, அது வந்துட்டு நல்லா க்யூர் ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. நமக்கு 1 hour ஆயிடுச்சு இந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு. 1 hour ஆயிடுச்சு. ஏன்னா அங்கே கிராஸ் லிங்கிங் நடக்கணும் இல்லையா, அந்த கார்பன் செயின்ஸ் இருக்குது. அப்போ இது பார்த்திங்கன்னா மேலே உள்ளது ஐசோப்ரின், பாலி ஐசோப்ரின் இருக்குது. இதில் கீழேயும் அதே போல் ஒரு பாலி ஐசோப்ரின் இருக்குது. அப்போ அந்த ரெண்டுக்கும் இடையில் ஒரு லிங்கேஜை நம்ம ஏற்படுத்தணும். அதை ஏற்படுத்தக்கூடியதான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சல்ஃபர். அப்போ இதில் ஒரு நமக்கு கார்பன் செயின் இருக்குது இல்லையா, இங்கே ஒரு கார்பன் செயின், அந்த ஐசோப்ரின், ஒவ்வொன்றும் ஐசோப்ரின், பாலி ஐசோப்ரின் சொல்கிறோம். அப்போ அந்த ரெண்டு செயினுக்கு இடையில் இந்த சல்ஃபர் லிங்கேஜ் நடக்குது. சரிங்களா, சல்ஃபர் கிராஸ் லிங்கேஜ் ஆகுது. அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், வல்கனைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா. அப்போ இந்த வல்கனைசேஷன் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுக்கிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் நீங்கள் ஒரு லைக் போட்டுக்கிடுங்க. சரிங்களா. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.